வணக்கங்க. நம்ம இன்னைக்கு தினத்தந்தியோட குழுக்களத்தை போட்டி சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 26 மார்ச் 2026ங்க. ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் என்ன? 1 காக்கா. காக்காவை நம்ம எழுதக்கூடிய வடிவத்தில் பார்த்தோம்னா காக்கான்னு எழுத மாட்டோம், காகம். காகம் கதகிதன்னு தான் படிப்போம், காக்கா கதகிதன்னு படிக்க மாட்டோம். காகம். 2 மேலேருந்து கீழே பாருங்க. கச்சது கடுகு அளவு, கல்லாதது கச்சது கடல் அளவு, கல்லாதது என்னது கடல் அளவு. கச்சது வந்து கடுகு அளவு தான் இருக்குது, கல்லாதது எவ்வளோ இருக்குது? கடல் அளவு இருக்குது. கடல் அளவு. சரிங்க. 10 இடமிருந்து வளம் என்ன? நம்மவர் பட நடிகை. நம்மவர்னு இந்த கமல் படம் தானே, 1994 வந்த படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கமலும் கௌதமியும். கௌதமி. ஓகே சரி. 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? தால அனுப்பிச்சிருக்கு. கிராமத்தில் வரி வசூலிப்பவர். இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போமா? 15 வலமிருந்து இடம் என்ன? பாம்பு பழிவாங்கும் படம். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள மாதாய் கண்ணா. இந்த பாட்டு எந்த படத்தில் வரும்னா நீயா. கமலை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்கள்ல, அந்த படம் தான் இது. இந்த படம் எப்போ வந்துச்சுன்னா 1979 வந்துச்சு. கமலும் ஷிபையாவும் நடித்த படம். சரி. 11 மேலேருந்து கீழே இப்போ ஹிண்ட் வந்துச்சுங்க. கிராமத்தில் வரி வசூலிக்கவங்க. த வந்துக்கு யா வந்துக்கு தலையாதைன்னு சொல்லலாம். தலையாதை தான் என்ன பண்ணுவாங்க கிராமத்தில்? வரி வசூல் பண்ணுறவங்க எல்லாமே. சரிங்க. 17 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு அரபு நாட்டு நகரம். அரபு நாட்டு நகரத்தில் ட்ரீல ஆரம்பிக்கிறது. ட்ரியாத் அப்படின்னு சொல்லலாம். ட்ரியாத் அப்படின்னா கேபிட்டல் எங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு கேபிட்டல். சரிங்களா? சரி. இப்போ பாருங்க 11 மேலேருந்து கீழே. சாரி 10 மேலேருந்து கீழே. இளைஞர்களை இரவில் பாடாய்படுத்துவது. கொசு தொழிலாம் சொல்ல முடியாது, கே வந்து இருக்குது. இதுக்கு ஹிண்ட் இங்கே இருக்குது. 20 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். அம்பு எய்ய தேவை. அம்பு எய்ததுக்கு என்ன தேவை? வில்லு தேவை. வில்லு இருந்தால் தான் அம்பு எய்ய முடியும். சரிங்க. அப்போ 20 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? 20 கீழே மேலேருந்து கீழே நெஞ்சு பகுதி. நெஞ்சு பகுதியை வந்து விழா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. விழா எலும்புகள்லாம் இருக்குல்ல, விழா பகுதி. விழா. சரிங்க. கடைசி 22 இடமிருந்து, கடைசி இல்லை இதில் 22 வலம் இடமிருந்து வலம் என்ன? சிந்து பாத்துடன் இருக்கும் இளவரசி. சிந்து பாத்து கதைன்னா நம்ம தினத்தந்தியில் அடிக்கடி பார்க்கலாம். கன்னித்தீவுன்னு சொல்லி இன்னும் முடியாமல் தாங்க போயிட்டுருக்குது. கன்னித்தீவில் முக்கியமான கேரக்டர் என்னென்னா சிந்து பாத்து. அவரோட லவ்வர் வந்து லைலா. மந்திரவாதி வந்து மூசா. மூசா வந்து லைலாவை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பார். சிந்து பாத்து போய் கண்டுபிடிப்பார். ஸோ பதில் என்ன? லைலா. சரிங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? இப்போ தான் பார்த்தோம். இளைஞர்களை இரவில் பாடாயப்படுத்துவது. என்னதுங்க? அப்துல் கலாம் கூட சொன்னாங்க கனவு காணணும்னு. ஆனால் இவங்க கனவு தொலையிலே இருக்காங்க. கனவு தொல்லை. கனவோட தொல்லையில் தூங்காமல் தவிக்காங்க. ஓகே சரிங்களா? இந்த சைடு வந்து சால்வ் பண்ணிட்டோம். 6 இடமிருந்து வலம் என்ன? சக்தியின்மை. இதுக்கு வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ல வந்துக்குது. 3 மேலேருந்து கீழே என்ன?
வியாபாரத்தோட நோக்கம், வியாபாரத்தோட நம்ம நோக்கம் என்னென்னா லாபம் பார்க்கறது தான். லாபம் பார்க்கறதுக்கு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. லாபம், ப்ராஃபிட். ஓகே. 6 இடமிருந்து வளம், சக்தியின்மை, தெம்பே இல்லாமல் இருக்கிறது, சோர்வு. இதை வந்து நம்ம பலவீனமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி இருக்காங்க? பலவீனம், ரொம்ப வீக்காக இருக்காங்க. 4 வலமிருந்து இடம் என்ன? முன்னாள் தமிழ்நாடு கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா. இவர் வந்து பழைய பஞ்சாப் முதலமைச்சராக இருந்தவங்க. 1987 நம்ம தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்த காலம்னு பார்த்திங்கன்னா 2004லேருந்து 2011 வரைக்கும். 2004லேருந்து 2011 வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்க ஆளுநராக இருந்தார். சரி, 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே இல்லை, 16 கீழேருந்து மேலே இருக்கா? டேஷ் கடைக்கண் பார்வை பட்டால் மலையும் சிறு கடுகாம். இது இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம 4க்கு இல்லைங்க, இது நம்ம எங்கேயோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 16 வந்துட்டோம். ஸோ நம்ம இந்த சைடு வந்து முதல்ல சால்வ் பண்ணிட்டோம், குழப்பண்டா. 5 இடமிருந்து வளம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். ரேடியோ. ரேடியோங்கிறத வந்து தமிழில் வந்து வானொலின்னு சொல்லலாம். வானொலி. இந்த வானொலியை வந்து முதல்ல கண்டுபிடிச்சது வந்து கலீலியோ மார்க்கோனி 1895. சரிங்க. 9 கீழேருந்து மேலே என்ன? பிரபாஸ் நடித்த படம். பிரபாஸ் எதில் இப்போ நல்ல ஃபேமஸானதுன்னா பாகுபலியில். பாகுபலி. சரி, 7 வலமிருந்து இடம் என்ன? ரதத்தில் பூட்டுவது. ரதத்தில் என்னத்தை பூட்டுவாங்கன்னா குதிரையை தான் சேர்ப்பாங்க. சரிங்க. 12 கீழேருந்து மேலே என்ன? அமுத சிறப்பியில் முதலில் பிச்சை இட்டவன். அமுத சிறப்பு யார் கையில் இருந்ததுன்னா மணிமேகலை கையில் இருந்ததுங்க. அந்த மணிமேகலை கையில் இருந்ததுக்கு பிச்சை இட்டவர் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து கோவலனுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. கோவலனோட ஃப்ரெண்டு வந்து சாத்தன், அவங்களோட ஒய்ஃப் வந்து என்னது ஆதிரை. அவங்க தான் முதல்ல என்ன பண்ணாங்க? பிச்சை போட்டார்கள். ஆதிரை. எதில்? கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அச்சய பாத்தியா அமுத சிறப்பு. சரி, 12 இடமிருந்து வளம் என்ன? 12 இடமிருந்து வளம் பேரலை. பேரலை அப்படின்னா ஆதாயம் ஹிண்ட் வந்திருக்கு. சரி, 14 கீழேருந்து மேலே என்ன? முட்டைக்காக வளர்ப்பது. முட்டைக்காண்டி என்ன வளர்ப்பாங்க? கோழி தான் வளர்ப்பாங்க. கோழி. சரிங்க. ஆடினா கடல் தானே சொல்லுவோம், பேரலை எப்படி சொல்லுவோம்? இது பெரிய டவுட்டுங்க. நான் பலபடியும் இந்த கொஸ்டினை நான் ஹிண்ட் பண்ணுறேன். ஆழிங்க வந்து கடலை தான் சொல்லுவோம், பேரலையே சொல்லாது. ஆழி பேரலைன்னா சுனாமியை தான் சொல்லலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த 12வது கொஸ்டினை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 12வது கொஸ்டினை நீங்கள் பலபடி செக் பண்ணிக்கோங்க. பேரலை அப்படின்னா பெரிய அலை. ஆனால் இங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆழி. சரி, இந்த கரெக்டாங்கிறது நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 14 இடமிருந்து வளம். கிரகம். பிளானட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாங்க. ஆழிங்கிறது வந்து கடலை மட்டும்தான் சொல்லும். ஒன்று கொஸ்டின் தப்புங்க, இல்லைன்னா ஆமாம் ஆன்சர் தப்பாகணுன்னா இங்கே மேலே சுனாமின்னு வரணும். ஆழிப்பேரலைன்னா சுனாமின்னு சொல்லலாம். ஆழின்னா இங்கே கடலை மட்டும்தாங்க சொல்லும். சரிங்களா? ஸோ 8 இடமிருந்து வளம் தீல முடியுதுங்க. நளனின் மனைவி
நளனின் மனைவி யாரு? 8 மகாபாரதத்தில் விதர்ப நாட்டு அரசி யாரு? தமயந்திங்க. அப்போ நலனை கேட்டிங்கன்னா நிடத நாட்டின அரசன். சரிங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? குற்றவாளி அறியாமல் விட்டு செல்வது. குற்றவாளி விட்னஸ் ஏதாவது விட்டுட்டு போனான்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேல ஆரம்பிச்சுக்கு. தடயத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, தடயம். சரி. 13 இடமிருந்து வலம் என்ன? கண்ணன். ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 16 கீழே இருந்து மேலே என்ன? ஸோ 16க்கு நம்ம கீழே இருந்து மேலே என்னென்னு தேடிட்டு இருக்கோம். டேஷ் கடைக்கன் பார்வைப்பட்டால் மலையும் சிறு கடுகாம். இது பாரதிதாசனில் சஞ்சீவி பர்வதத்தின் சாதனில் ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல. லவ் பண்ணுற பொண்ணு பாவை பார்த்துட்டா அந்த பாய் மலை கூட சின்ன கடுகாட்டுன்னு தெரியுமா. அப்போது இதுக்கு கண்ணியரின் பார்வைப்பட்டால், சரிங்களா, கண்ணியரின் கண்ணியின் பார்வைப்பட்டால் தானே வரணும். ஒரு நிமிஷம் எழுதிட்டு இருக்க பழைய அடிக்கணும்னு நினைக்க. ஐ திங்க் இல்லைங்க, கண்ணியார் பார்வைப்பட்டால். ஓகே, கண்ணியரின் பார்வைப்பட்டால், கண்ணியார் கடைக்கன் பார்வைப்பட்டால் மலையும் சிறு கடுகாம். ஓகே. 13 இடமிருந்து வல்லம் என்னன்னு பார்க்கலாம். கண்ணனை நேம் என்னன்னு சொல்லுவான்னா மாயவன்னு சொல்லலாம். இந்த இதில் உள்ள ஹிண்ட்டை வச்சு 16 இடமிருந்து வல்லம் என்ன? இது பொதி சுமக்கும். பொதி என்ன சுமக்கும்? கழுதை தாங்க. கழுதை பொதி சுமக்கும். ஓகே, சரி. இப்போ 24 கீழே இருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? இது நிதி ஆயோக்காக இப்போது மாறியது. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா திட்டக்குழு. திட்டக்குழு அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளானிங் கமிஷனை இப்போ என்னென்னு பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, முன்னெச்சத்துக்காக செல்லக்கூடிய இந்தியா அப்படிங்கிறதுக்காண்டி நிதி ஆயோக்குன்னு மாற்றிட்டாங்க. ஓகே. ஸோ 19 வலமிருந்து இடம் என்ன? கன்னியாகுமரி அருகே உள்ள கோட்டை. எல்லாம் ஈஸியாக சொல்லிடுவோங்க. என்ன கோட்டை? வட்டக்கோட்டை. வட்டக்கோட்டை தானே? ஆமாம், வட்டக்கோட்டை. வட்டக்கோட்டை கன்னியாகுமரி கிட்ட இருக்குதுங்க. இது 3 ஏக்கர் உள்ள திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய படைத்தளமாக இருந்துச்சு. எதுக்காண்டி கன்னியாகுமரியை காப்பாற்றுக்காக. இங்கே ஒரு இது கூட இருக்குதுங்க, குகை கூட இருக்குது 4 அடி அகலத்தில். ஆனால் அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி. 25 கீழே இருந்து மேலே என்ன? பாண்டுவின் மக்கள். பாண்டுவின் மக்கள் அப்படின்னா பாண்டுவோட மக்கள் என்னென்னா பாண்டவர்கள் தாங்க. பாண்டவர்களை தான் பாண்டுவோட மக்கள். பாண்டுவோடைய மனைவி குந்தி மாதேவியோட புதல்வர்கள் தான் என்னென்ன பாண்டவர்கள். பாண்டவர்கள்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் நம்ம சொல்லுவோம்ல, அவங்க தான். 25 வலமிருந்து இடம். ஸ்ரீகாந்த் நடித்த திரைப்படம். பால் ஆரம்பிச்சுக்குங்க. 4வது இடத்து தீ இருக்குது. பார்த்திபன் கனவு சொல்லலாம். பார்த்திபன் கனவு ஸ்ரீகாந்தும் ஸ்னேகாவும் நடித்தது. பார்த்திபன் கனவு எப்போ ரிலீஸ் ஆச்சு? எதுவும் ஐடியா இருக்கா? பார்த்திபன் கனவை பற்றி எத்தனாவது கேள்வி? 25. இல்லை, எனக்கு ஐடியா இல்லை. சரி, இது எத்தனாவது கேள்வி? 22 கீழேருந்து மேலே. 23 கீழேருந்து மேலே.
கடைசியில் உள்ள பாச நிலம், கடைசியாக உள்ள பாச நிலத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கடை மடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? கடை மடை. ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாமா? 21 வலமிருந்து இடம். என்ன? தலை என பொருள். தலையை வந்து மண்டைன்னு சொல்லலாம். மண்டையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மண்டை அப்படின்னா தலையை சொல்லலாம். கடைசி கேள்விங்க, 18 மேலேருந்து கீழே. மழை வந்தால் பிடிப்பது. மழை வந்தால் என்ன பிடிப்போம்? குடை தாங்க பிடிப்போம். சரிங்களா? எனக்கு என்னோட டவுட்டை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. ஆலினா நம்ம கடலை தாங்க சொல்லுவோம். இங்கே 12வது கொஸ்டின் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. பேரலைன்னா சுனாமியை தான் சொல்லுவோம். பேரலைன்னு கடலை சொல்ல மாட்டோம். ஸோ நீங்கள் என்னங்க அதை மட்டும் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க. இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.